Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இதுவரை தைலாபுரம் தோட்டத்துக்கு இதற்கு முன்பு குருமூர்த்தி சென்றதே கிடையாது. இதுதான் முதல் முறை. எங்காவது ஒரு இடத்தில் ராமதாஸ் சொல்லி இருக்கிறாரா என்னுடைய நண்பர் குருமூர்த்தி என்று சொல்லி? குருமூர்த்தி ராமதாஸ் பற்றி எங்காவது பேசி இருக்கிறாரா என்னுடைய நண்பர் என்று சொல்லி? அப்ப திடீரென எங்கிருந்து இந்த நட்பு மலர்ந்தது? தொண்டர்கள் சோர்வடைந்த ராமதாஸ் சொல்றார், ஒரு தலைவர் அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும். ராமதாஸே சோர்வடைந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அண்ணாமலை என்ன செய்யறாரு? உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே மெதுவா குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நேற்றைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. அமித்ஷாவை எல்லாரும் வரவேற்க போறாங்க. ஆனா அண்ணாமலை போகலையே. ஏன் அண்ணாமலை போகல? இளையராஜாவினுடைய விழாவுல போய் அவர் கலைஞருடைய பெயரை சொல்லி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக அவர் திமுகவுக்கு வர போறாரு, அவர் திமுக ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறாருலாம் சொல்ல. அதாவது தான் அதிருப்தியில இருக்கிறோன்ற இண்டிகேஷனை வேறு வேறு விதமாக தெரிவிக்கிறார். இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா, நான் 100% அதிருப்தியில தான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துறேன். பாமகவை இணைக்கிற முயற்சியில பாஜக எந்த லீடும் எடுக்க முடியாது. அது அப்பா மகனுக்கு இருக்கிற அதிகார யுத்தம். அதுல அப்பா பிள்ளைய விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. அப்பாவே இல்லாம நாம கட்சி நடத்தணுங்கிற மனநிலைக்கு புள்ள வந்துட்டாரு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகாக முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறாரு. அதுவும் தென் மண்டலத்துல முக்கியமான ஒரு மாவட்டமா இருக்கக்கூடிய மதுரையில திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இப்பதான் நடந்து முடிச்சது. உடனே பாஜகவுடைய ஒரு கூட்டம், அடுத்ததா மாநாடு, இப்படி தென் மண்டலத்தை சுத்தியே இருக்கு. அமித்ஷாவுடைய வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான மாறுதல்கள் பாஜகலயோ அந்த கூட்டணியிலயோ இனிமே பார்க்கலாம்? கூட்டணியிலோ பாரதிய ஜனதா கட்சியிலோ எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று சொன்னாலும் அமித்ஷாவினுடைய வருகை ஒரு முக்கியத்துவத்தை பெறும். அதிமுக கூட்டணிக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் சரி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அமித்ஷா கடந்த முறை மேடையில் உட்கார்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் அழைத்து வைத்து கூட்டணியை உறுதி செய்து விட்டு போனார். அதன் பிறகு ஏதாவது ஒரு படி வளர்ந்திருக்கிறதா அந்த கூட்டணி, அல்லது அந்த கூட்டணிக்கான வியூகம் ஏதாவது புதிய வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே இல்லை. அமித்ஷா இங்கிருந்து புறப்படுகிற போது எந்த நிலையில் இருந்ததோ மீண்டும் வருகிற போது அதே நிலையிலேயே இருக்கிறது. அப்போ இவருடைய வருகை இப்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி விட போகிறது? ஏதாவது ப்ராகிரசிவா இதுவரைக்கும் நீங்க அந்த திட்டங்களை வகுத்திருந்தா, இப்ப புதிதாக அமித்ஷா வர்றாரு, வந்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, ஏற்கனவே எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அமித்ஷா கிட்ட சப்மிட் பண்ண போறாங்க, அப்படி ஏதாவது ஒரு பார்வையை நீங்க முன்வைக்கலாம். எந்த விதமான நகர்வுகளும் இல்லை. மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறது என்று ஒரு கருத்து உலா வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்களா இல்லையா என்பது ஒரு புறத்தில் இருக்கட்டும். ஆனால் அந்த கட்சி இப்போது யாருடைய கையில் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. குருமூர்த்தி எல்லாம் போய் சமரசம் பேச்சுவார்த்தைக்கு தைலாபுரம் வரை சென்று விட்டு வந்தார்கள். ஆனால் எந்த சமரசமும் ஏற்படவில்லை. குருமூர்த்தி சென்றதற்கு பிறகும் தோல்விதான் பாமகவினுடைய உட்கட்சி பூசலில் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறத்துல தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிரேமலதா விஜயகாந்தியினுடைய கருத்துக்கள் கூட ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படித்தான் இருந்தது. ஏன்னா நாங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தாருங்கள்னு கேட்டிருக்கோம், எங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு, அப்ப எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த துணியில பிரேமலதா விஜயகாந்த் பேசிய போது என்ன நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அப்ப ஸ்டில் கூட்டணி அலைவா இருக்கு, 2 பேரும் இன்னும் கூட்டணியில தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா ராஜ்யசபாவுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அன்றைய தினமே ஒரு பத்திரிகையாளரை பிரேமலதா அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு, பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியதற்கு பிறகு, இந்த கூட்டணிக்குள் தேமுதிக இருக்கா இல்லையா என்கிற $1 மில்லியன் கொஸ்டின் எழுந்திருச்சு. அப்போ அமித்ஷா போன முறை போனதற்கும் இப்போது வருவதற்கும் இடையில் இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக சொல்லப்பட்ட 2 கட்சிகளினுடைய நிலை என்னவாக மாறி இருக்குங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அப்ப நம்ம பாக்குறோம். அப்ப என்ன பெரிய ப்ராகிரஸ் கிடைச்சிருச்சு இந்த கூட்டணிக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த கூட்டணிக்கான வியூகங்கள் ஏதாவது வகுக்கப்பட்டிருக்கா? அதுவும் இல்லை. எப்படி பழைய காலங்களில் எடப்பாடி பழனிசாமி மகத்தான கூட்டணி அமையும் மகத்தான கூட்டணி அமையும்னு பேசினாரோ,
அதையேதான் இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் வருவார்கள்? இருப்பவர்களே இங்கே இருப்பதற்கு முடியாமல் வெளியேறுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறத இந்த கடந்த 1 மாத காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப புதியவர்கள் யார் வந்து சேர போறாங்க? யாரும் வந்து சேர போறதில்லை. எனவே இது அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை எதையும் அமித்ஷாவினுடைய வருகை ஏற்படுத்த போவதில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சொல்றீங்க 2 கட்சிகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட இப்ப இல்லாம தானே போயிருக்காங்க, என்ன முன்னேற்றம் அப்படின்னு. குருமூர்த்தி இந்த 3-4 நாட்களுக்குள்ள 2 முறை ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல கூட்டணியை உறுதிப்படுத்தலனாலும், அன்புமணி இவர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை சுமூகம் ஆயிடுச்சுன்னு வெளிப்படையா சொல்லலனாலும், எங்களுடைய தொண்டர்கள் சோர்வடையல, அவங்க எதிர்பார்க்கிற பதில் கூடிய சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தொண்டர்கள் எதிர்பார்க்கிற பதில்னா சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குருமூர்த்தி அவர்கள் போயிருக்காரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு சமாதானத்தை முயற்சிக்கானதா தான் இருக்கணும். அன்றைய இரவே வந்து அன்புமணியை பார்த்ததாவும் தகவல் அப்படிங்கிறது வெளிவருது. அப்போ அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்காக கூட்டணி அடுத்த கொண்டு போறதுக்கான முயற்சியில தானே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு, இன்னும் மெகா கூட்டணி நிறைய பேர் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு. அதாவது குருமூர்த்தி போய்விட்டு வந்தது என்பது வெளிப்படையாக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும் தெரியும், அரசியல் களத்தில் நிற்கிற அடிப்படையில் எனக்கும் தெரியும். ஆனால் குருமூர்த்தியினுடைய வாயால் என்ன சொல்கிறார்? குருமூர்த்தி ரஜினிகாந்தை போய் சந்தித்து விட்டு வந்தார். குருமூர்த்தி இப்போதல்ல, ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்க போகிறார் என்று சொல்கிற காலத்தில் வெளியில் வந்து ரஜினி அரசியலுக்கு தயாராகிவிட்டால் மாற்றத்துக்கான சக்தியாக ரஜினி இருப்பார் என்று அவர் பேசினார். ஓ பன்னீர்செல்வம் இவரை போய் சந்தித்தார் என்று அன்றைக்கு ஆருடங்கள் சொன்னன. ஆனால் பின்னாளில் தான் துக்ளக்கினுடைய விழாவில் நான் தான் ஓ பன்னீர்செல்வத்தை போய் தர்ம யுத்தத்துக்கு போய் உட்காரியான்னு சொன்னேன்னு சொன்னாரு. அதே குருமூர்த்தி தான் பின்னாளில் 2 பேரையும் பார்த்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னாரு. அவங்க என்னவா இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது, குருமூர்த்திக்கு தான் தெரியும். ஏன்னா 2 பேரும் குருமூர்த்தி கண்ட்ரோல்ல தான் கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்னவர் இப்ப ஏன் ராமதாஸை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நான் இது விஷயமா தான் சந்திக்க வந்தேன், சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல? பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? என்னுடைய நீண்ட கால நண்பரை சந்திக்க வந்தேன்னு சொன்னாரு. நீண்ட கால நண்பர். இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க, தைலாபுரம் தோட்டத்துக்கு குருமூர்த்தி எப்ப கடைசியா போய் வந்தார்? இதற்கு முன்பு போய் வந்த பயணத்தை சொல்லுங்க. ஒரு நண்பரை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாவது சந்தித்திருக்க வேண்டுமா இல்லையா? இதுவரை தைலாபுரம் தோட்டத்துக்கு இதற்கு முன்பு குருமூர்த்தி சென்றதே கிடையாது. இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு குருமூர்த்தியும் ராமதாசும் எங்காவது ஒரு மேடையில் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்ட படங்களையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி எந்த செய்தியும் எனக்கு என்னுடைய கவனத்துக்கு எட்டிய வரையில் நானும் பார்த்தது கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் நீங்கள் நண்பர்? எங்காவது ஒரு இடத்தில் ராமதாஸ் சொல்லி இருக்கிறாரா என்னுடைய நண்பர் குருமூர்த்தி என்று சொல்லி? குருமூர்த்தி ராமதாஸ் பற்றி எங்காவது பேசி இருக்கிறாரா என்னுடைய நண்பர் என்று சொல்லி? அப்ப திடீரென எங்கிருந்து இந்த நட்பு மலர்ந்ததுன்னா, அமித்ஷா வருவதற்கு முன்பாக இவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து அமித்ஷாவோடு மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது கூட்டணி கன்ஃபார்ம். புரியுதா உங்களுக்கு? அரசியலே போன முறை வந்த போது அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம், இந்த முறை வரும்போது பாமக கூட்டணி கன்ஃபார்ம், அடுத்த முறை வரும்போது இன்னொரு கட்சியினுடைய கூட்டணி கன்ஃபார்ம். இப்படி ஒவ்வொரு முறை அமித்ஷா வருகிற போதும் அமித்ஷா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற சூழலுக்கு இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக இவர்கள் ஒவ்வொரு முறை வருகையின் போதும் ஒரு கூட்டணியை உறுதி செய்யணும்ன்ற அஜெண்டால இயங்குனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த பேச்சுவார்த்தையில சமாதானம் ஏற்படல. அன்புமணி குறித்து ராமதாஸ் சொன்னதுல மாற்று கருத்து இல்லைன்னு ராமதாஸ் சொல்லிட்டாரு. ராமதாஸ் இன்னொரு பக்கத்துல தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் தான் தன்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த பிரச்சனை சம்பந்தமா பேசுகிற போதே சொன்னாரு, இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் செயல் தலைவராக இன்றிலிருந்து நான் பொறுப்பேற்று செயல்படுகிறேன் என்று அன்புமணி அறிவித்து விட்டால் பிரச்சனை முடிவுக்கு வந்து விடும்னு சொன்னாரு. ஏன் அறிவிக்கல? இந்த சமாதானங்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்குங்கிறது இப்ப தெரியுதா உங்களுக்கு? எனவே இதெல்லாம் எந்த வகையிலும் பயன் தரவே இல்லை. அப்போ எப்ப இது பயன் கொடுக்கும்? தொண்டர்கள் சோர்வடையலன்னு ராமதாஸ் சொல்றார். ஒரு தலைவர் அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும். ராமதாஸே சோர்வடைந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ராமதாஸே சோர்வடைந்த காரணத்தால் தானே அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? எப்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அழைத்த போது 7 மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களோ அன்றைக்கே நான் செத்து போய்விட்டேன் என்று சொல்லுகிறார் ராமதாஸ். இந்த தமிழ்நாட்டு களத்தில் என்னை போல இயங்குகிற தலைவர்கள் இல்லை என்று மாறுதட்டி கொண்டிருந்த ராமதாஸ், எப்படி வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த ராமதாஸ், மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை என்று சொன்னவுடன் நான் செத்து போய் விட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு அவர்தான் இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறார். அவரே முடங்கி போயிருக்கிறார் என்று சொன்னால் கட்சிக்குள் எப்படி உற்சாகம் இருக்கும்? கட்சியினுடைய தொண்டர்களிடத்தில் எப்படி உற்சாகம் இருக்கும்? குழப்பமான மனநிலை. இன்றைக்கு கூட ஒரு வலைதளத்திலே ஒரு பதிவை நான் பார்க்க நேர்ந்தது. அன்புமணியும் ராமதாசும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு யாகம் வளர்க்கிற நிகழ்வை எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் நடத்துகிறார்கள். அப்படி என்று சொன்னால் தொண்டர்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க.
எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கோயில் குளமா பெரியவங்க கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி பாமகவுக்குள்ள வந்திருக்கிற கஷ்டம் கோயில் குளத்துக்கு கிளம்பி தொண்டர்கள் போகிற நிலைமைக்கு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய சூழல் உருவாயிருக்கு. இதுல என்ன பெருசா முன்னேற்றம் அடைஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த முன்னேற்றமும் அடைய போவதில்லை. இப்ப தென் மாவட்டத்தை வியூகம் வகுக்கிறாங்க அப்படின்னா நீங்க தென் மாவட்டத்துல என்ன வியூகத்தை வகுக்க போறீங்க? பாமகவுக்கு தென் மாவட்டத்துல பேஸ் கிடையாது. ஒருவேளை கூட்டணியில் அகாமடேட் ஆனா கூட சரி. அப்ப அதிமுக பேஸ்ல தான் பாஜகவே இருக்கு. அதிமுக தன்னுடைய பேஸை தக்க வச்சுக்கிட்டு அதிமுகவே ஒரு பகுதியை இழந்து ஒரு பகுதியை பெறுது. எப்படி ஒரு பகுதியை இழக்குது? 2 வாய்ப்பு. ஏற்கனவே முக்குளத்தூர் வாக்கு வங்கியில பெரிய சிதலம் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் யதார்த்தமான பார்வையுமே கூட. அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஓட் பேங்கா இருந்த முக்குளத்தூர் வாக்கு இப்போ அறவே கிடையாது என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. இப்பவும் 2ல் 1 முக்குளத்தூருக்கு கொடுக்கலையே, ஒரு நாடாருக்கு தானே கொடுத்தாங்க. அப்ப தென் மாவட்டத்துல 2 பெரிய சாதிகளை முன்னிறுத்தி அதிமுக அரசியல் செய்யணும்னா 2 சாதிக்கும் சமமான வாய்ப்பை கொடுத்துருக்கணுமே. ஒரு சாதிக்கு கொடுத்தாங்க, ஒரு சமூகத்துக்கு கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்ப ஒரு சமூகத்துக்கு கொடுக்கலன்ற கோவம் இன்னமும் தென் மாவட்டத்துல அப்படியே இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? அமித்ஷா வந்து சரி பண்ணிட முடியுமா? அமித்ஷாவுக்கு அரசியல் களம் என்னன்னு தெரியுமா? முதல்ல தென் மாவட்டத்துல இத பல்ஸ் தெரிஞ்ச ஆட்கள் அதிமுகவுக்குள்ள இருக்காங்க, எதை செஞ்சா சரி செய்ய முடியும்னு. ஆனா அதிமுகவே இன்றைக்கு பின்தங்கிய நிலையில் அந்த மாவட்டங்களில் இருக்கிற போது நீங்க அதிமுக மேலே ஏறி சவாரி செய்யற ஆட்கள் போய் கூட்டம் போட்டதுனால என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துரும் நினைக்கிறீங்க? எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பாஜக கூட்டணியை வலுப்படுத்துமா என்று கேட்டால் எந்த விதமான வலுவையும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்படுத்தாது என்றுதான் நான் சொல்வேன். இல்ல சார், மதுரையை பொறுத்த வரைக்குமே 10 மாவட்டங்கள் இருக்கு. தென் மாவட்டங்கள் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தென் மாவட்டங்கள் முழுக்க இருக்கு. இதுல 21லயுமே ஓரளவுக்கு கை கொடுத்தது அப்படின்னா அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள் சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரனால முக்குளத்தூர் வாக்குகள் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே 24 தேர்தல்ல பாஜக கூட்டணிக்கு கை கொடுத்ததுல தென் மாவட்டங்கள் முக்கியம். அந்த ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுல என்டிஏ கூட்டணிக்கு. அப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸோ இப்ப வரைக்கும் என்டிஏ கூட்டணி தான் இருக்காங்க. முக்குளத்தூர் பிரதிநிதியா தான் வந்து நயினா நாகேந்திரனை வந்து தலைவர் ஆக்கியிருக்காங்க. அப்போ அதிமுக கூட்டணியும் இப்ப பாஜகவோட சேருது. அப்படிங்கிறப்போ தென் மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் பலம் பொருந்தியதா மாறாதா அந்த கூட்டணிக்கு? இப்ப ஓ பன்னீர்செல்வம் இண்டிவிஜுவல் செல்வாக்கு. ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக களத்துல இறக்கப்பட்டார் இல்லையா? அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைத்த வாக்கு அப்படியே இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்குமானா 100 விழுக்காடு கிடைக்காது. டிடிவி தினகரன் தன்னுடைய அரசியல் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக எப்படி ஆர்கே நகர் ஒரு எமர்ஜிங்கா இருந்துச்சோ அது மாதிரி தேனி ஏற்கனவே தன்னுடைய தொகுதின்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். அந்த தேனி தொகுதி தனக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும்னு அவர் நினைச்சாரு. அதனால அவர் போய் அங்க நின்னாரு. அதற்கு பெரிய முயற்சிகளை எல்லாம் எடுத்தாரு. ஆனா தங்க தமிழ்ச்செல்வன் இடத்துல படுதோல்வியை தழுவினார்னு பாக்குறோம். அப்போ அங்க கிடைத்த வாக்குகள் டிடிவி தினகரன்ங்கிற இண்டிவிஜுவலுக்கு கிடைக்க போகிற வாக்குகள், கிடைத்த வாக்குகள். இப்ப இந்த இண்டிவிஜுவல் வாக்குகள்லாம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி கிடைச்சிருமா? நிச்சயமாக கிடைக்காது. இன்னொன்னு, நீங்க வந்து கடந்த முறை இபிஎஸ் வந்து தப்பு பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிதான் முக்குளத்தூர் கம்யூனிட்டியை இன்ஜெக்ட் பண்ணி டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு லாபி பண்ணி அங்க அரசியல்ல நகர்ந்தாங்க. அது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு 5-10% கை கொடுத்தது. ஆனா இந்த முறை அதையும் பண்ண முடியாத நிலைமைக்குள்ள போயிடுவாங்க. பாஜகவுக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு முக்குளத்தூர் வாக்காக இருந்தா அது ஆன்டி ஏடிஎம்கே நிலையிலிருந்து கிடைச்ச வாக்கு. இப்ப 2 பேரும் சேர்ந்த பிறகு அந்த வாக்குகள் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? இயல்பாகவே கிடைக்காதுல்ல. கோபம் வந்து இப்ப அதிமுக தரப்புல இருந்த கோபம் அது வாக்குகளாக பிஜேபிக்கு மாறியதுன்னு நீங்க வச்சுக்கிட்டா, இப்ப பிஜேபி அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது எப்படி இந்த ஓட்டு கன்சாலிடேட் ஆகி பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும்? ஒண்ணு. இன்னொன்று, நீங்க வந்து நயனார் நாகேந்திரன் வந்து நல்ல தலைவருக்கான தேர்வு தான் பாஜகவுல. அவரை தவிர ஒரு பெரிய களப்பணியாளரை தேர்வு செய்திட முடியாது அங்கங்கிறது என்னுடைய அனுமானம். ஆனா அது வந்து பெரிய தாக்கத்தை முக்குளத்தூர் சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கா, தென் மாவட்டங்கள்ல ஏற்படுத்தியிருக்கான்னா நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் என்பது தலைவிரித்து ஆடுகிற ஒரு சூழல். அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம்னு முடிவெடுத்தது அண்ணாமலை விவகாரத்துலதான். அதுதானே நிலைமை. இப்ப அதிமுகவை நாங்க வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கணும்னா அண்ணாமலையை வெளியே போய் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றதுங்கும் போது அண்ணாமலை அவுட்டு, அதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்தது பாஜகவினுடைய தேசிய தலைமை. இப்ப அண்ணாமலை என்ன செய்யறாரு? உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே மெதுவா குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நேற்றைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. அமித்ஷாவை எல்லாரும் வரவேற்க போறாங்க. ஆனா அண்ணாமலை போகலையே. ஏன் அண்ணாமலை போகல? இதுக்கு முன்பு எல்லா இடத்திலும் அண்ணாமலை இருந்திருக்காரு. கடந்த முறை அமித்ஷா வந்த போது மாநில தலைவர் பொறுப்பில் அவர் இல்லைதான், புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் தான். ஆனாலும் மேடையில இருந்தாரு.
இந்த முறை ஏன் அவருக்கு உரிய பங்களிப்பு இல்ல? அவர் புறக்கணிக்கிறாரா இல்ல அவரை பாஜக புறக்கணிக்கிறார்? அப்போ புதிய நியமனங்கள் என்பது இதுவரை பெரிதா நடக்கல பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள. அதை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். புதிய நியமனங்கள் பெரிய அளவுல நடக்கல. இப்ப பழைய நியமனங்கள்லயே தான் தொடர்றாங்க. பழைய நியமனங்கள் யாரோடது? அண்ணாமலையோடது. அண்ணாமலையினுடைய நியமனங்களையே அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு கொண்டு போகும்போது அவங்க எப்படி நயினார் நாகேந்திரனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க பாத்தீங்கன்னா, எங்க நிர்வாகிகள் கூட்டம் நீங்க வெளியில போயிருங்க, நாங்க நினைவு பரிசு கொடுத்த பிறகு நீங்க புறப்பட்டுருங்கன்னு பத்திரிகையாளர்களை வெளியில அனுப்புறாங்க. ஏன் வெளியில அனுப்புறாங்க பத்திரிகையாளர்களை? உள்ளார என்ன பேசுறாங்கன்னு செய்தி தெரிஞ்சிடும்னா, கண்டிப்பா செய்தி தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க பிரச்சனை வேறு மாதிரியாக இருக்கு. பாஜகவுக்குள்ள இங்க உட்கட்சி மோதல் உச்சபட்சத்துல இருக்கு. காங்கிரஸுக்குள்ளதான் அடிதடி கைகலப்புன்னு நடக்கும். இப்ப பாஜகவுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. இப்ப இந்த முயற்சியை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறாங்க, அடுத்த கட்டமா கட்சியை எப்படி பலப்படுத்த போறாங்க அப்படிங்கிற சிக்கல் பாஜகவுக்குள்ள இருக்கு. அதனாலதான் பத்திரிகையாளர்கள்லாம் வெளியில போக சொல்லிட்டு அமித்ஷா தலைமையில ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு சமாதான முயற்சி மாதிரி இன்னைக்கு பேசுறதுக்காக அவங்க தயாராகி இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் கை கொடுக்கும், தேர்தலில் எப்படி இதெல்லாம் வியூகங்களாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பாஜக தலைமையிலான அணியும் சரி, பாஜகவும் சரி, தென் மாவட்டத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்புகளாக இல்லை. அவர்களுடைய வாக்கு வங்கியும் அத்தகைய நிலையில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற ஒரு தேர்தல். அதனால பாஜக அதிமுக பிரிஞ்சு நின்னப்போ அந்த வாக்குகள் இப்படி பிரிஞ்சது, எதிர்த்தது. இப்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எப்படி பாஜகங்கிற ஒற்றை எதிரியை வச்சு நிக்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் திமுக ஆட்சியில இருந்து அகற்றணுங்கிற ஒற்றை எதிரியை வச்சு புறப்பகண்டா பண்ணும்பொழுது கண்டிப்பா வாக்குகள் வரல. டிடிவி தினகரன் சொல்றாரு, பங்காளி சண்டைகள் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ தென் மாவட்டங்கள்ல இவங்களுடைய இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது இருக்கு. இன்னொன்னு சொல்றீங்க, பாஜகக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குன்னு. உட்கட்சி பிரச்சனை என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேர் நீங்க கூட அண்ணாமலை இப்ப வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. பெருவாரியான எல்லாரும் அண்ணாமலை இது மாதிரி அதிருப்தியில இருக்காரு, அவர் கூட்டணியை திரும்ப உடைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது எதன் அடிப்படையில? இல்லைன்னா இதே மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய வேலையை பாக்குறாரு. ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரா திமுக நடக்கக்கூடிய அவருக்கு சரின்னு படாத விஷயங்களை அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல தொடர்ந்து பேசுறாரு. நான் இப்போதான் சுதந்திரமா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வேலைகளை அவர் பாக்குறாரு. என்ன இதுல பிரச்சனை? நம்மள தன்னுடைய பொறுப்புக்கு புதிய ஒருவரை நியமிக்க போகிறார்கள் என்கிற செய்தி அடிபடுகிற போது பத்திரிகையாளர் சந்திப்பை கோயம்புத்தூர்ல நடத்தினார். விமான நிலையத்திலிருந்து வெளியில் வருகிற போது பத்திரிகையாளர் சந்திச்சார். அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, உங்களுடைய தலைவர் பொறுப்புக்கு புதியவரை தேர்வு செய்ய போவதாக செய்தி வருகிறது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தேசிய தலைமை முடிவெடுக்கும்னு சொன்னார். சொன்ன பிறகு அடுத்த கேள்வி, அப்ப உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கும் போது, என்னை இந்த பொறுப்புல வச்சிருந்தாலும் நான் செயல்படுவேன், என்னை இந்த பொறுப்பில் வைத்திருக்கவில்லை என்று சொன்னாலும் நான் பாஜகவினுடைய அடிமட்ட தொண்டனாக என்னுடைய பணி இருக்கும்னு சொன்னார். தலைவர் பொறுப்புல இருந்து போன பிறகு அவர் என்ன பணி செய்திருக்கிறாருங்கிறத நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அவர் எங்க அந்த கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்கிறாருங்கிறத நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரமாக அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டாரு, அல்லது அவரே தன்னைத்தானே முடக்கி கொண்டார் என்கிற கேள்விக்கு நீங்கள் விடை தேடினால் நான் சொன்னதற்கான காரண காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஒன்று. இரண்டாவது, அண்மையில நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும். இளையராஜாவினுடைய விழாவுல போய் அவர் கலைஞருடைய பெயரை சொல்லி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக அவர் திமுகவுக்கு வரப்போறாரு, அவர் திமுக ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறாருலாம் சொல்ல. அதாவது தான் அதிருப்தியில இருக்கிறோன்ற இண்டிகேஷனை வேறு வேறு விதமாக தெரிவிக்கிறார் அவரு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல வழக்கமாக பின்பற்றப்படுகிற பாணி. திமுக மேல அதிருப்தி அதிமுக தலைவர்களை பாராட்டி அறிக்கைகள் கொடுப்பாங்க. திமுக மேல அதிருப்தி இருந்தா அதிமுக தலைவர்களை பாராட்டி மேடைகள்ல பேசுவாங்க. அதிமுக மேல அதிருப்தி வந்தா திமுக தலைவர்களை பாராட்டி பேசுறது, திமுக தலைவர்களோடு இணக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல போய் பங்கேற்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழல் செட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சூழலை ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வுகளை செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு அண்ணாமலை. இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா, நான் 100% அதிருப்தியில தான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துது. இன்னொன்னு, அமித்ஷா அந்த கட்சியினுடைய முகம் என்று பார்க்கப்படுகிறவர். நீங்க இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் யாரு, ஜே.பி. நட்டாவா அமித்ஷாவான்னு கேட்டா பல பேருக்கு அமித்ஷா தான் இன்னைக்கும் தேசிய தலைவருங்கிற மனநிலை தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அமித்ஷா வந்திருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர், இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட், அவரு பழைய பிரசிடென்ட் எல் முருகன் நிலையில இருந்தாரு, தமிழிசை சவுந்தரராஜன் நிலையில இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன் நிலையில இருந்தாரு, இலகணேசன் நிலையில இருந்தாருன்னா பரவாயில்ல. இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அவர். நயினார் நாகேந்திரனுக்கு முந்தைய தலைவர் அவர் தான். இப்ப முன்னாள் தலைவர்னா அவரை மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த முகவரியாக நான் இருந்தேன் என்று சொல்லிக் கொள்கிற ஒருவர் அமித்ஷாவை வரவேற்க வரலையே. ஏன் வரலன்ற கேள்வி இருக்குல்ல.
அப்போ இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக இந்த வருத்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் பெரிய இம்பாக்ட உருவாக்கிடுவார் அண்ணாமலைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதிமுகவுடைய கூட்டணி பாஜகவுல எந்த விதமான சலசலப்பையும் ஏற்படுத்தலன்னு நீங்க சொல்ல முடியாது. நிச்சயமாக சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது அண்ணாமலையினுடைய தரப்பில் இருப்பவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவேதான் இது இன்னமும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியல அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இன்னொன்னு, பொது காரணத்துக்காக ஒண்ணு சேருவோம்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. டிடிவி தினகரனுடைய அறிக்கையெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரனுடைய அரசியல் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு. டிடிவி தினகரனால இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, பாஜக கூட்டணியில நாம இருப்போமா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டாரு. அவர் முடிவெடுக்க முடியாது. இப்ப பாஜக தான் முடிவெடுக்கணும். நீ இருக்கணுமா வேணாமான்றதை நான் முடிவெடுக்கிறேன், நீ வெயிட் பண்ணுன்னு அவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இந்த ரிசர்வேஷனுக்கு நீங்க ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். ரிசர்வேஷன் எகெயின் கேன்சலேஷன் ஆர்ஏசின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப அவரெல்லாம் ஆர்ஏசியில இருக்காரு. அவரு பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் ஆர்ஏசியில இருக்காங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், நீங்க அழகா கேட்டீங்க, மோடிக்கு எதிராக ராகுல்னு ஒரு அலை வரும்போது ஒரு சினாரியோ செட் ஆச்சு. இப்ப அது மாதிரி இங்க செட் ஆயிருக்கான். நீங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டுல பரவலா எல்லா இடத்துலயும் காணப்பட்டுச்சு. 90 விழுக்காடு ஆன்டி இன்கம்பன்சி தான். மோடி அரசு மீண்டும் வரக்கூடாது என்கிற மனநிலை எல்லோரிடமும் வந்து, இப்ப திமுக அரசு வரக்கூடாதுங்கிற மனநிலை அதிமுக பாஜக சார்புடையவர்களை தவிர வேற யாரிடமாவது இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு சரியா இருக்கா சார்? சரி, நான் ஒண்ணு வர்றேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது பரவலா பேசப்படுகிற வாதம் தானே. அதாவது தேசிய அளவுல தேசிய குற்றவியல் ஆணையத்தினுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது? 2019 நடந்த குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுல தமிழ்நாட்டுல நடந்த குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை 23.6%. இன்னைக்கு என்ன தெரியுமா குற்றவியல் ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்? 2024 12.3% தான். அப்ப எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு? இப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற வாதம் சரிதானா? முதல்ல இதெல்லாம் ஊடகங்கள்ல தங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை வைத்து, தங்களுக்கு ஆதரவான ஊடகங்களை வைத்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்தியலா உருவாக்குறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு சின்ன உதாரணம். பொள்ளாச்சி வழக்குல எத்தனை நாட்கள் கழித்து தீர்ப்பு வந்தது? அரசு எந்த லட்சணத்துல இயங்குச்சு? திமுக அரசு வந்த பிறகுதானே வழக்கு வேகம் எடுத்துச்சு. ஆனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார் யார் அந்த சார்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. திமுக அரசு எந்த சுணக்கமும் காட்டலையே. திமுக அரசு இமீடியட் ரியாக்ட் பண்ணிட்டு இப்பவும் கேட்டுட்டுதான் இருக்காங்க. ஆனா தீர்ப்பு வந்துருச்சே, தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சே. ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு மா சுப்பிரமணியம். என்ன நடந்ததுன்றத சொல்லி இருக்கிறாரு. நிரூபிங்கன்னு சொல்லி ஓபன் சேலஞ்ச் வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு அமைச்சர்? தீர்ப்புக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தோதே யார் அந்த சார்கது உண்மையை கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க. தாராளமா செய்யுங்க. மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துங்க. வேணான்னு சொல்லி திமுக முடக்கிட்டாங்களா? மேல்முறையீடு போகவே முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்கா? இல்லையே. எப்போது வேண்டுமானாலும் மேல்முறையீட்டுக்கு போகலாம். இல்ல திட்டங்கள் அறிவிக்கிறீங்க. நீங்க சொன்ன எல்லா திட்டங்களையும் செஞ்சுட்டீங்களா? ஆசிரியர்கள் பணி நியமனம் என்னாச்சு? ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு? மருத்துவர்கள் பணி நியமனம் என்னாச்சுன்னு இப்படி பல அடுக்கடுக்கான நீங்க சொன்னது செய்யறேன்னு உறுதி கொடுத்தது எதுவுமே செய்யலையேன்னு கேக்குறாங்க. அதாவது 100 திட்டங்களை அறிவிச்சு 110 திட்டங்களை செயல்படுத்திட்டாங்கிறது அல்ல. 100 திட்டங்களை அறிவித்து 70 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள். 30 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பணிகள் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை, தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்கல, 3வது மொழி என்கிற ஒரு அடிப்படைக்கு நாங்க வரவே இல்லை, அதுக்கு ஒப்புக்கொள்ளலைங்கிற காரணத்துக்காகத்தான் நிறுத்தி வச்சோம்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அப்ப நிதியை எங்களுக்கு தாராளமாக கொடுத்திருந்தால் நாங்கள் ஆசிரியர் விவகாரத்தில் நிதியை வைத்து ஒரு முறையான முடிவை எடுத்திருக்க முடியுமா? முடியாதா? அப்ப இதற்கு பின்னால் யார் இருக்கிறது? இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் யார்? திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்களா இல்லையான்றதுல ஏன் சொன்னது எதுவுமே செய்யலையா? மோடி அரசு சொன்னதெல்லாம் செஞ்சிருச்சா? மோடி அரசு வருவதற்கு முன்பாக 2014 என்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க செயல்படுத்தி முடிச்சிட்டீங்களா? ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை முழுமையா கொடுத்துருச்சா? பேரிடர் காலங்களில் தர வேண்டிய நிதியவே நீங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கிற குற்றச்சாட்டு இன்னமும் அப்படியே உயிர்ப்போட இருக்கிறது. நீங்க திட்ட கமிஷன் என்ன சொல்லி இருக்கோ அதை விட கூடுதலான நிதியைத்தான் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும். ஆனா இன்னும் அந்த ப்ரையாரிட்டிக்கே நீங்க வரலையே. இன்னும் பினான்ஸ் கமிஷன் சொல்லி இருக்கிற அந்த ப்ரையாரிட்டிக்குள்ளேயே நீங்க வரலையே. நீங்க ஒரு புரோட்டோகால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த புரோட்டோகால்ஸ்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப இதெல்லாம் யார் பேசுறது? இதையெல்லாம் யார் கேட்கறது? ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தானே, தமிழ்நாட்டுக்கு நன்மை கருதி நான் இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா ஸ்டாலின் செயல்படுத்த மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்துல வைக்கட்டும். யாரு வேணான்னு சொன்னா? ஆனா அதையெல்லாம் செய்யாம
இந்த அரசின் மீது குறை சொல்வதை ஒன்றையே வாடிக்கையாக கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த அரசை வீழ்த்தினால் இன்னொரு நல்ல அரசை எடப்பாடியால் கொடுக்க முடியுமா? கடந்த காலத்தில் கொடுத்திருக்கா? இப்ப கம்பேரிட்டிவ்லி மக்கள் பாக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அடிமை அரசா, ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திராவிட மாடல் அரசா? இதுல 100 விழுக்காடு சாட்டிஸ்பிகேஷன் இல்ல. மக்கள் 100% திருப்தியான மனநிலையில இல்ல. ஆனாலும் 75 விழுக்காடு மனநிறைவோடு இருக்கிறார்கள். அது இப்படியே நீடிக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அரசியலில் மாறுதலுக்கு உட்பட்டது. நாளை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனா இன்றைக்கு நிலைமைக்கு இதுதான் யதார்த்தமான மக்களினுடைய மனநிலை. இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடத்துல எடுபடவில்லை. நிறைவான ஒரே ஒரு கேள்வி சார், சுருக்கமா. பாஜகக்குள்ள அதிருப்திகள் இருக்கிறதா சொல்றீங்க. நீங்க சொல்றதை பாக்குறப்போ அண்ணாமலைக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா தெரியுது. அண்ணாமலை இன்னைக்கு அமித்ஷா பக்கத்திலேயே அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல கூட அமர வைக்கப்பட்டிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு தேர்தல் பொறுப்பாளரா பணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. அண்ணாமலையோட அடுத்த நகர்வு என்னவா இருக்க போது? பாமகவை இணைக்கக்கூடிய பாஜகவுடைய முயற்சிங்கிறது பலிக்குமா? பாமகவை இணைக்கிற முயற்சியில பாஜக எந்த லீடும் எடுக்க முடியாது. அது அப்பா மகனுக்கு இருக்கிற அதிகார யுத்தம். அதுல அப்பா பிள்ளைய விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. அப்பாவே இல்லாம நாம கட்சி நடத்தணுங்கிற மனநிலைக்கு புள்ள வந்துட்டாரு. இந்த பிரச்சனையை பாஜகவால முடிச்சு வைக்க முடியாது. இது ஒண்ணும் சீட்டு பேரம் இல்ல. இது ஒண்ணும் தேர்தலுக்காக நடத்தப்படுகிற பெட்டி பேரங்கள் அல்ல. பாஜக சரிங்க, ஒரு 10 கோடி கொடுக்குற இடத்துல இன்னொரு 10 கோடி சேர்த்து கொடுக்குறோம் வாங்கிக்கங்க, 5 சீட்டு கொடுக்குற இடத்துல 2 சீட்டு சேர்த்து கொடுக்குறோம் வாங்கிக்கங்கன்னு சொல்றதல்ல. இந்த பேரங்களை எல்லாம் பேசுவது யார்? ராமதாசா, அன்புமணியா? கட்சியினுடைய லீடர்ஷிப் யாருகிட்ட இருக்கு? கட்சியினுடைய சோல் ப்ரொபரேட்டர் யாருங்கிற பிரச்சனை. 2 பேரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கிற மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை செட்டில் ஆகும். அந்த மனநிலைக்கு இன்னும் அவர்கள் வரவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுவரை இது செட்டில் ஆக போறதில்லை. இன்னொன்று, அண்ணாமலையினுடைய விவகாரம் என்பது மேலிடம் வரை, அதாவது நீங்க கேட்டீங்கல்ல அதிருப்தி இருக்கா அண்ணாமலைக்கு, அப்படியெல்லாம் எதுவுமே தெரியலையேன்னு. இப்ப நீங்க சொல்றதுல இருந்தே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணாமலை வருத்தத்தில் இருக்கிறார், அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு மெனக்கடல்களை பாஜகவினுடைய தேசிய தலைமை செய்கிறது. தேர்தல் நேரத்துல சலசலப்பு வேண்டாம், கட்சிக்குள்ள குழப்பங்கள் வேண்டாம், இதையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு சமாதானமான சூழலை உருவாக்கணும்னு தேசிய தலைமை கருதுது. அந்த முயற்சியை தான் அமித்ஷா இன்னைக்கு செய்ய போறார். ஆனா இது எந்த வகையில பயன் தரும்? இனிமே என்ன செய்ய போறார் அண்ணாமலை? அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு பலம் சேர்க்குமா, பலகீனத்தை உண்டாக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலை கடந்த காலத்துல பேசுனது ஒண்ணு, இன்றைக்கு செயல்பட்டு இருப்பது வேறு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலைக்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்டு அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் உயர்த்தப்படுமானால் நாளை அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.